பெரிய வீட்டு மருமகள் எபிசோடு 8ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய வீட்டு மருமகள் தொடரின் 8வது எபிசோடில் சுவாரஸ்யமாக நடக்கக்கூடியது இதோ உங்களுக்காக. மாமியாரின் தந்திரத்தில் மாட்டுவார்களா? ஷாயாலியினிடமிருந்து வாங்கிய நகைப்பெட்டியை அடகு வைக்கும் பொழுது அடகுக்காரர் இது உண்மையான நகை கிடையாது, இது போலியான நகை அப்படின்னு கூறுவார்களா, அல்லது ஷாயாலி வசமாக மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறதான் சுவாரஸ்யமாக இந்த 8வது எபிசோடு நடக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ மாமியாரிடமிருந்து ஷயாலி கொடுத்த நகையை அந்த நகை கடையை வச்சு அந்த பணத்தை அந்த நிலத்தை வாங்கணும், அப்போ தான் நாம் ஒரு பெரிய ஆள் கெத்து அப்படின்னு காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா லாஸ்ட் எபிசோடில். அந்த நகையை ஷாயலோட இருந்து அந்த நகையை கொடுத்துருந்தாங்க, மாமியாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 13வது எபிசோடில் சுவாரஸ்யமாக நடக்கக்கூடிய கதை என்னடானாக்கா, அங்கே எடுத்துகிட்டு போகும்பொழுது நைட்டு அதே திருடன் தான். இது ஷட்டப் யாரா பண்ணாங்கன்னா ஷயாலிட தான் அந்த பையன் தெரிஞ்ச பையன் தான், ஃப்ரெண்டு தான். அந்த நகையை எப்படி திருடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் எபிசோடில் திருடனதை யாரோ தெரிஞ்ச ஆளு தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அது மக மேலே டவுட் படுறாங்க அந்த மாமியக்காரி. அதுக்கப்புறம் தான் இங்கே என்னடா ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த திருடனை அனுப்புனது யாரானா நம்மளுடைய ஷயாலி தாங்க. அதாவது அந்த சின்ன வீட்டு மருமக தான் அந்த திருடனை அனுப்புனது. ஏன்னா அந்த நகை திருட்டுட்டா அது போலியான நகை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் திருட்டிட்டாக்கா இப்போ நம்ம மாமியார் நம்மளை கேட்க மாட்டாங்க, நம்ம அப்பாவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், இதனால் நம்ம பெரிய வீட்டு மருமகளாகவே இருந்துடலாம் லாஸ்ட் வரையும் அப்படின்னு நினைச்சாங்க ஷயாலி. இப்போ வசமாக வேற மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரியே நம்ம மாமியாவும் இப்போ நல்லா பார்க்க போகிறாங்க. இப்போ அந்த ஷயாலோடைய நகை கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ மாமியாக்காரி அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்பொழுது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் அந்த ஷயாலு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நகை எடுத்துகிட்டு போகிறாங்க, நீ எப்படி பிடிங்கிட்டு ஓடிடு, ஏன்னா நேக்காட்டில் போய் வச்சுட்டாக்கா அதுவும் போலியானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன மாமியை உயிரோடு வைக்க மாட்டா, என்னையும் அடித்து துரைத்துருவா, நானும் ஒரு பிச்சைக்காரன்றது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதே போல் தான் அவங்க மகன் பார்க்குறான். அந்த மகன் பார்க்கும்பொழுது தான் ஓ இவன் என்னை பார்த்துட்டான், அதனால் நீ என்னை தகராறு பண்ணுற மாதிரி பண்ணு, என்னை இழுக்கிற மாதிரி இழு, அப்போ தான் டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான். பார்த்ததுமே கனிமொழியாக வீட்டுக்காரன் தகராறு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காப்பாற்றிட்டேன்ற மாதிரி பண்ணுறாங்க. இங்கே அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறது கனிமொழியாக வீட்டுக்காருக்கும் கனிமொழிக்கும் அதே மாதிரி மாமியார்களுக்கும் தெரியாது இல்லையா இந்த நடந்த விஷயத்தை. அதனால் இப்போ அது எல்லாமே தலைகளாக மாறப்போகுதுங்க. இப்போ கனிமொழியாக வீட்டுக்காரரும் ஷயாலுடைய அப்பா பணக்காரர் இல்லை, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரரை தொடச்சிட்டு பெருக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரர் ஒரு இவ்வளோ பில்டப் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஓ இவ நம்மளோட கேவலமான இவ்வளோ பில்டப் பண்ணி வச்சுன்னா நம்ம அம்மாவில் ஏமாற்றிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஷயாலிடம் மிரட்டுறாங்க நம்ம கனிமொழியாக வீட்டுக்காரரு. இப்போ உன்னுடைய எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, நீ யார் என்னன்றது, நீ ஒரு ஏழ்மையானவ, அது போல் என்னோட ரொம்ப கேவலமாக நீ பணக்கார மாதிரி நடிச்சுட்டு இருக்க, இது எல்லாமே அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லாதுங்க, அப்புறம் என்னை அடித்து விரட்டிடுவாங்க, இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, எங்கள் தம்பிக்காக ஒன்று வெட்டுற பொழைச்சிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எது என்ன பண்ணேன்னா நான் அம்மா கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பணிஞ்சு போகிறாங்க கனிமொழி கிட்டையும், அதேமாதிரி கனிமொழி வீட்டுக்காரர்கிட்டும் பணிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 9th 10th வரப்போகிற எபிசோடில் தான் மாமியாருக்கு அந்த கதையை தெரிய போது, என் பெரிய மருமகனை என்னுடைய பெரிய மருமகளே பரவாயில்ல, இது ரொம்ப கேவலமான குடும்பத்தில் கட்டு வந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை கனிமொழியில் இருந்து இந்த சின்ன மருமகிட்ட அந்த கோவத்தை காட்டத்தான் போகிறாங்க. அதே மாதிரி இந்த நிலத்தையும் வாங்க முடியாது, பிச்சைக்கார குடும்பம் அப்படி இப்படிங்கிற மாதிரி தாட்டு பூட்டுன்னு நம்ம மாமியாக்காரை கத்த போகிறாங்க. 9th 10th எபிசோடில் பார்த்து இது என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுதுங்க. இப்போ 8th எபிசோடில் வேற தரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. வரக்கூடிய எபிசோடில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற பற்றிங்க தான் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக கிளைமேக்ஸில் வேறு மாதிரி திருப்ப முடிய இருக்க போகுதுங்க. அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கிடணும் அடிஞ்சிடணும் அப்படின்னு மாமியாக்காரி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் நம்ம பையனும் பெரிய பையனும் சின்ன பையனும் வீட்டுக்கு கட்டின்னு வந்துருக்கிறதும் எல்லாமே ரொம்ப லோபஸ்டான பணம் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் கட்டின்னு வந்துட்டோம். இப்போ நாம் இப்படியே தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பீதியில் இருக்காங்க. இப்போ சின்ன மருமக கதை தெரிஞ்சாவே இங்கே 2 கதையாக ஆக போகுதுங்க. வேறு மாதிரி தரமான சம்பவம் இருக்க போகுது. ரியல் எபிசோடு என்னடா இருக்க போகுது அப்படின்னா இன்னும் 4 days வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. சுவாரஸ்யமாக நடக்க போகுது. வேறு மாதிரி தரமான எபிசோடை நம்ம பார்க்க தயாராகவே இருங்க. 8th எபிசோடில் தான் இன்னுமே இப்போ நம்ம சின்ன மருமக இப்போ எல்லார்கிட்ட பயந்து போக போகிறாங்க. கனிமொழிகிட்டையும் கனிமொழி வீட்டுக்காரிக்கிட்டையும் அதை வச்சு மிரட்ட போடுறாங்க. மிரட்டுறது மட்டும் இல்லாமல் ஓவராக பில்டப் பண்ணி இருந்தவங்க நான் ஒரு பணக்காரின்ட்டு இப்போ அவங்க அப்பாவை பார்த்து தெரிஞ்சது. உன்னுடைய அப்பா என்னுடைய ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, யார் என்னன்றதெல்லாம் நீ எல்லாம் தெரியும், இல்லை நான் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியும் இதெல்லாம் ஒரு செட்டப் நாடகம் தான். நீ யார் என்ன இது ஒன்றும் இல்லாதவளா இல்லை அனாதியா அப்படிங்கிறத பின்புலத்தை எல்லாத்தையுமே நம்ம கனிமொழி வீட்டுக்காரர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சூப்பரமான ஒரு எபிசோட் தரமான வர போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்லிட்டா ரியல் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு தரமான எபிசோடு சூப்பராக இருக்க போகுதுங்க. பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9th 10th என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். 7th எபிசோடில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னும்போது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு சொட்ட வடையும் எதுவும் சுடலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. யார் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திருடன் யார் அப்படிங்கிறதெல்லாம் 8th 9th எபிசோடில் உங்களுக்கு காட்ட தான் போகிறாங்க. 8th எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த திருடன் யார் செட்டப் பண்ணிருந்தது. இது எல்லாமே ஓப்பனாக சொல்ல தான் போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் அப்படி தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.